அனைத்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். எனது பெயர் சுரேந்தர். எனக்கு அளிக்கப்பட்டுள்ள சின்னம் கேமரா. கேமரா சின்னத்தில் வாக்களித்து என பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த தொகுதியில இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த 5 ஆண்டு அவர் சட்டமன்றத்துல எண்ணற்ற ஒதுக்கப்பட்ட மக்களின் குரலா ஓங்கி ஒழிச்சாரு. அதே போல இங்க பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா பிரதான கோரிக்கையா இருந்தது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் போன்ற மாவட்டத்துக்கு போய் தான் படிக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. ரொம்ப தூரம் போய் படிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து சட்டமன்றத்துல வலியுறுத்தி இந்த அண்ணா பொறியியல் கல்லூரி இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து அவர் தான். அதே போல இப்ப அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அவர் தான். அதே போல பண்ருட்டி அரசு மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட 100 பெட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது அவர் தான். நெல்லிக்குப்பத்துல தரம் உயர்த்தப்பட்ட முழு நேர 24 ஹவர்ஸ் முழு நேர அரசு மருத்துவமனை கொண்டு வந்தது அவர் தான். இங்க இருக்கக்கூடிய வெள்ளம் மழை காலத்துல வெள்ளம் ஏற்பட காலத்துல இனதிரி மாநிலத்துல ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல கட்டின அணை உடைந்தது. அதை சட்டமன்றத்துல பேசி இப்ப அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பகண்டை, பட்டாம்பாக்கம், இந்த பக்கம் நெல்லிக்குப்பம் போன்ற பகுதியெல்லாம் கடந்த காலத்துல வெள்ளம் ஏற்பட்டு வெள்ளம் அணையெல்லாம் உடைச்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு நிதி வாங்கிட்டு வந்து இப்ப தடுப்பு சுவர் அமைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனைத்து கிராமத்திலையும் சாலை, அனைத்து கிராமங்களிலும் தேவையான அடிப்படை வசதி, நாடக மேடை, டிஓ ஆபீஸு, கரும காரிய மண்டபம், அதே போல அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை, இது போல என்ன தேவையோ இந்த 5 ஆண்டுல ஒரு நிறைவு செஞ்சுட்டாரு. அந்த அவர் செய்த சாதனைய வச்சு நாங்க கிராமத்துல போய் ஓட்டு கேட்கிறோம். மக்கள் எங்களுக்கு நல்ல அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு வாக்களிக்க மக்கள் ஆர்வமா இருக்காங்க. அதனால அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல இந்த தொகுதியில நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.